திரு நாடகம். இதுக்கு நான் எந்த முதலியமைப்பும் கொடுக்க போறதில்ல. அவர்களே வந்து நடித்து சிறப்பிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ 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 மைக் ஒர்க் ஆகலையா? ஹலோ போட்டுமா? கஷ்டமா இருக்கு, ரொம்ப தூரமா இருக்க மாதிரி இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறியாமா? எனக்கு முதல்ல குழந்தைய படிக்கணும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால நான் அங்கேயே போட்டுமா? அப்ப நல்லபடியா போயிட்டாமா? சரி. மைக் இருக்கு 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 கொடுங்க. நீங்களும் நல்லா படிச்சு ஒழுக்கமா பாடத்துக்குள்ள போலாம். அப்படியா இது பண்ணலாம். இப்போ பெயிண்ட் அனுப்பலையா? போட சொன்னேன். தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியத்துல ஒரு பள்ளியில தலைமை ஆசிரியரா வேலை செய்யறேன் சார். நான் புதுக்கோட்டையில இருக்கிற மேவல் சாலையில ஒன்று போகணும்னு ஆசைப்படுறேன் சார். நீங்க தலைமை ஆசிரியர் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்டம் போக முடியாதுமா? அப்படி போகணும்னா இடைநிலை ஆசிரியா பணியாற்றிட்டாம போக முடியும். அப்படி பணியாற்றி பரவாயில்ல சார், எனக்கு அந்த ஊருக்கு போனாலே போதும் சார். சரிம்மா, நீங்க சொல்றீங்க, நான் பண்றேன். நன்றி சார். சரி. அடுத்து காட்சி 4 முதன்மை கல்வி அலுவலகம் புதுக்கோட்டை. எப்போ ப்ரோ வரும்? எப்போ சார்? வணக்கம் சார். நான் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியத்துல ஒரு பள்ளியில இடைநிலை ஆசிரியரா வேலை செய்யறேன் சார். நான் மேவல் சாலைன்ற ஊருக்கு வந்திருக்கேன் சார். அந்த ஊரை சுத்தி இருக்கிற ஏதாச்சும் பள்ளியில வேக்கன்ட் இருக்குமா சார்? மேவல் சாலையில வேக்கன்ட் இருக்குமா? அதே எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா போச்சு சார், ரொம்ப நன்றி சார். அந்த வேக்கன்ட்டே எடுத்துக்கிறேன் சார். கொஞ்சம் சீக்கிரம் வேணுமே ப்ரோ. ப்ரோ அடுத்து காட்சி 5 இடம் ஆசிரியர் மாணவ ஆசிரியர் அவர்கள் குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களிடம் விடை ஓகே ப்ரோ. 5 days சொன்னாங்க. நான் 5 days குள்ள படிச்சா ரொம்ப நல்லது ப்ரோ. 2 வருஷம் மட்டும் வேலை பார்த்துக்கோங்க இல்ல கண்டிப்பா சார். ஓகே ப்ரோ. அந்த ஊருக்கு 5 days குள்ள ஓகே தான் ப்ரோ. நெக்ஸ்ட் மந்த் நீங்க பாத்துட்டு போங்க டீச்சர், அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா சார். ஓகே உங்களுக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபைண்ட் போட்டுறேன் ப்ரோ. கலர் சொல்லிட்டாங்க. இது Black. காட்சி 6 இடம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மேவல் சாலை. இது ப்ரோ. ஆமா ப்ரோ. ஏன் அதே இப்போ என்ன கலர் இருக்கோ அதே ப்ரோ. உங்களுக்கு அதே கலர் Black கலர் இது கோல்ட் கலர் இது. அதெல்லாம் சொல்லுவாங்க சரிங்களா? நீங்களும் நல்லா படிக்கணும் சரியா? லோகோ மட்டும் தான் எம்போசிங் ப்ரோ. ஓகே ப்ரோ, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ப்ரோ. அண்ணாசல் வயல் மாந்தரல் சாலை கலாவல் பெற்ற அவருடைய அப்பா. அப்பா நான் டீச்சர் ஆகிறதுக்கு எக்ஸாம் எழுதிட்டேன்ல, அதுக்கு இன்னைக்கு ரிசல்ட் வருதுப்பா. ரொம்ப சந்தோஷமா? வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். ரிசல்ட் பத்தி சொல்லுங்கடா. இதோ பாத்து சொல்றேன். நீங்க பாஸ் ஆயிட்டீங்கமா? பாஸ் ஆயிட்டேனா? என்ன சொல்றீங்க? அப்பா நான் பாஸ் ஆயிட்டேன்ப்பா. ரொம்ப சந்தோஷமா? அப்பா நான் பாஸ் ஆயிட்டேன். குளுக்குறாரு. பேர் எண்ணிட்டாங்க. அதுல 20000 பேர் தான் பாஸ் பண்ணிட்டாங்க. நான் பாஸ் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு வேலை கிடைக்குமா என்னன்னு தெரியலையே. அவ்வளவுதான், உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்குமா? எழுந்து போ. சரி வாங்க பாப்போம். அவரை வீட்டுக்கு போயிட்டு அடுத்து காட்சி 8 முதன்மை கல்வி அலுவலகம் புதுக்கோட்டை. மைக்கு கிட்ட வைக்க. காட்சி 10 ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மேவல் சாலை மாலாட்டி
அவருடைய குழந்தைகள். அதான் டூ அனுப்பிச்சிருக்கான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஃபோன்பே பேமெண்ட் பண்ணு வாட்ஸ்அப்பில் கியூஆர் இருக்கு ஃபோட்டோ எடுத்துட்டு பேமெண்ட் ஃபோன்பே பேமெண்ட் பண்ணு அதில் வேணாம் நம்ம பாடத்துக்கு போகலாமா? சர்ச் பண்ணு. என் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போ சரியா பசங்களா? நான் இப்ப சொல்லி தந்த எல்லாம் அழகா எழுதி தந்து காமிக்கிறீங்களா? ஹலோ சரிப்பா, நான் இப்போ ஒரு நான் கதை வீடியோ சொல்றேன். எடுத்து அதுக்கப்புறம் நீங்க எனக்கு எழுதி தந்து காமிக்கணும். சரியா வீடியோ கேக்குதா? எடுத்துருந்தோன்னே ஒரு ஊர்ல ஒரு நிறைய இருந்துச்சாம். அதோட கதை சரியா? சரி கண்ணுங்களா, எழுதி தந்து காமிக்கிறீங்களா? இல்லையே கண்ணுங்களா, இப்ப நம்ம ஒரு நாள் படிக்கிற எழுத்துக்கள் தான் நமக்கு கடைசி வரைக்கும் வரும். அதனால அதை எழுதி எழுதி பார்த்தா நமக்கு மறக்காம இருக்கும். எழுதி தந்து காமிக்கிறீங்களா? யாரா சொன்னது எழுதிட்டீங்களா கண்ணு? சரிங்க, எழுதிட்டியா கண்ணு? அப்படியாடா கண்ணு? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து காமி எழுதி காமிக்கிறீங்களா? இந்தாம்மா. காட்சி 11 இடம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தேவடி சாலை மதிய உணவு இடைவேளை. ஆச்சி அம்மா வந்தாங்க. சாப்பாடு இதெல்லாம் ஏக்கா. எங்கள்கிட்ட லைப்ரரி அழகாக வரும் உங்கள்கிட்ட தேவன் நகர் அப்படின்னா வரும் போனாங்க இல்லைங்க பண்ணிட்டா மட்டும் டீச்சர், இன்னைக்கான பாடம் நடந்துட்டு பசங்க எழுதி தந்து காமிக்கிறீங்களா அப்படின்னு திடீர்னு ஒரு பாப்பா பக்கத்துல வந்துட்டு உங்க சாரி அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி டாக்டர், எழுதிட்டியா அப்படின்னு கேட்டா, டீச்சர் நீங்களும் அழகா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. டீச்சர், நம்ம பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அழகழகா பேசுறாங்க. டீச்சர், நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன டீச்சர் குறைச்சல்? தமிழ் அவ்வளோ அழகா எழுதுறாங்க, இங்கிலீஷ் அவ்வளோ அழகா பேசுறாங்க, கணக்கு அவ்வளோ அழகா எழுதுறாங்க. நம்ம பிள்ளைங்க எங்க கொண்டு விட்டாலும் சரியா இருக்காங்க. ஆனா இந்த பேரண்ட்ஸ் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கலாம் கௌரவம் சொல்லி அவங்களே பேசிக்கிறாங்க. நம்ம ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட் இருந்தா அவங்களால முடிஞ்சதை செஞ்சு தராங்க. இதே பிரைவேட் ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் இருந்தா யார் செய்யறா? பெற்றோர் தான் இதை செய்யறாங்க. இதுக்கு நல்ல ட்ரீம் டேட்டிங் அதுக்கே தனியா செலவு பண்றாங்க. 1,40,000 கொடுத்து படிக்க வைக்கிறதுல கவர்மெண்ட் அவ்வளவு சலுகைகள் கொடுத்து நம்ம படிக்க வைக்கிறாங்க. என்ன டீச்சர் பண்றது? இப்படி பிரைவேட் ஸ்கூல்லே போய் கேட்கறாங்க. டீச்சர், அதோட இந்த ஸ்கூல்ல 15 ஸ்டூடெண்ட் இந்த வருஷம் போறாங்க. டீச்சர், இந்த ஸ்கூல்ல 61 பேர் படிச்சாதான் டீச்சர் அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்க முடியும். என்ன டீச்சர் பண்றது? டீச்சர், அதெல்லாம் ஒரு கவலைப்படாதீங்க டீச்சர். நான் இருக்கிற வரையும் இந்த கோர்ஸ் விட்டே தர மாட்டேன் டீச்சர். நான் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஃபோன் பண்ணி மாணவர் சேர்க்கிற பத்தி பேசுறேன் டீச்சர். டீச்சர், அது இன்னைக்கே இப்பவே ஃபோன் பண்ணி எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் பேசலாம் டீச்சர். ஓகே டீச்சர், வருஷம் நம்ம பள்ளியில ஆண்டு விழா நடக்குது டீச்சர். இந்த வருஷம் நம்ம பள்ளியில ஸ்டேஜ் விழான்னு இருந்தா நல்லா இருக்கும் டீச்சர். யாராச்சும் ஸ்பான்சர் பண்ணுவாங்களா டீச்சர்? டீச்சர், எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காங்க டீச்சர், அவங்ககிட்ட கேட்டு பார்க்க டீச்சர். சரிங்க டீச்சர், இப்பவே கேளுங்க டீச்சர். ரிங் 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 ரிங். ஹலோ அண்ணா, நமஸ்காரங்கண்ணா. அண்ணா, நம்ம ஸ்கூல்ல வந்து ஆண்டு விழா ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் தேவைப்படுதுண்ணா. ரெடி பண்ணிடலாம். ஆனா அண்ணா, அதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபா ஆகுமே. காசெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்படியே அண்ணா, ரொம்ப நல்லதுங்கண்ணா. அண்ணா, அடுத்த வருஷம் ஸ்டேஜ்ல ஆண்டு விழா கொண்டாடுற மாதிரி பாத்துக்கலாம். இன்னும் 10-15 நாள் இந்த ஸ்கூல்ல விட்டு வர போறீங்க டீச்சர். தாயும் பிள்ளையுமா பழகிட்டோம். திடீர்னு புரியறதுக்கு மனசே வரல டீச்சர்.
ரொம்ப கஷ்டமா இருக்கு டீச்சர். என்ன டீச்சர் பண்றது? வயசானதுனால கண்டிப்பா இந்த தடவை போய் தானே டீச்சர் ஆகணும். நீங்களும் வாங்க டீச்சர். பசங்களுக்குலாம் கதை சொல்ல வாங்க டீச்சர். கண்டிப்பா டீச்சர். நம்ம ஸ்கூலுக்கு நான் வராம எப்படி டீச்சர்? இல்ல நான் இங்கதான் அடிக்கடி வந்து பாத்துட்டு போவேன். சரியா? சரிடா தங்கம். நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி நல்ல பிள்ளையா இருக்கணும். சரியா கண்ணு? நானும் உங்க எல்லாத்தையும் மிஸ் பண்ணேன். நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும். சரியா? அவங்கள சிரிச்சுட்டு கீழே குனிஞ்சு பார்க்க சொல்லுங்க. ஏய் சிரிக்காதீங்க. படித்தாலும் முடிஞ்சதுனால போறேன். அதனால எல்லாரும் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து நம்ம ஸ்கூலுக்கும் நம்ம ஆசிரியர்களுக்கும் நல்ல பேர் கொடுக்கணும். சரியா? சரியா டீச்சர்? டீச்சர் நாங்க படிச்சு பெரிய ஆகி போயிட்டு மார்க்லாம் வந்து காமிக்கிறோம் டீச்சர். ஏன் எழுதுறாங்க பாரு பட்டு. இழுக்கிறாடா. சரியா கண்ணா? நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும். சரியா? நம் பள்ளியின் இறுதி ஆசிரியர் நாளை மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். கை தட்டு எல்லாம். நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். போடாப்பா நீங்க போடா. நம் பள்ளி